ஸோ சில பேர் கேட்பாங்க, நீங்க என்ன அவங்களுக்கு தான் பார்ட்னர்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. Hello everyone, I am Divina Nair. I am from SMK Rajan Perempuan studying in Form 1. I am in Star Tutor for 2 years now and this is my mother. Hello, வணக்கம். My name is Nisha Krishnanmurthy. I'm a teacher in the same school with Divina. Before I joined Star Tutor, என்னோட maths mark 64ல இருந்து 94 போனேன். So 64 வந்து before நான் Star Tutor join பண்ணும்போது 94 வந்து நான் Star Tutor join பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள டிஃபரன்ஸ். எல்லா சப்ஜெக்ட்லயும் பிஎம்ல கூட 70ல இருந்து 94 போனேன். லைக் ஒரு ஆன்லைன் டியூஷன்ல சொல்லி கொடுக்குற மெத்தட் மாதிரி இல்ல. சரி, பிஎம் எல்லாம் வந்து கொஞ்சம் அனுப்புனேன் வேற வெளியே டியூஷனுக்கு அனுப்பும்போது நான் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். இங்க அவங்க ஸ்டார்ட் இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த கிளாஸ்ல ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் ஹர் கிளாஸ். அவங்க கிளாஸ்ல ஷி காட் நம்பர் 1. எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க. the whole திங்காத்தான்ல ஷி காட் நம்பர் 4. so I can see the improvement. டுட்டோரியல்ல வந்து டீச்சர் படிச்சு கொடுப்பாங்க. லைக் அதுக்கப்புறம் இன்டென்சிவ்ல வந்து அந்த டாபிக்ல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து அவர் கொடுத்து நம்ம செய்யணும். ஸோ டுட்டோரியல் அண்ட் இன்டென்சிவ் கிளாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன்டென்சிவ் வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம் கிளாஸா இருக்கும்போது ஃபோக்கஸ் வந்து நோட்ஸ் வந்து எக்ஸாம் அப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சம்மரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம திருப்பி டெக்ஸ்ட் புக்கை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. We have to see the effort of the teacher, then the preparation of the notes. சரிங்களா, notes price வந்து எங்க கம்பேர் பண்ணாலும் it's very much cheaper compared to any others and ரொம்ப ரொம்ப satisfied இருக்கு. ஹஸ்பண்டும் யாரை பார்த்தாலும் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ சில பேர் கேட்பாங்க, நீங்க என்ன அவங்களுக்கு தான் பார்ட்னர்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் தான். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு அப்புறம் நம்ம முடியுமா முடியாதான்னு பாருங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ இஃபெக்டிவ் அண்ட் ஆல் தட். இஃபெக்டிவ் இல்லைன்னா பரவாயில்ல, they can still do something. பட் ட்ரை பண்ணாம நீங்க வந்து கண்டிப்பா நோன்னு சொல்லக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணி எவ்வளோ இஃபெக்டிவா இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலான்ட்டு என்னோட அபிப்பிராயம்.